ஹே ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அட்வென்ச்சர் 390யும் வெறும் காரும் தான் இருக்குது. என்னடா 2 வண்டி எடுத்து வந்திருக்கேன், அதுவும் கார் அண்ட் பைக் எடுத்து வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பைக் அண்ட் கார் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண போகிறோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா வெர்டஸ் இருக்குது. ஸோ ரோட் பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஸோ சேஃப்டி முக்கிய பைக்கில் லைஃப்பில், அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களே சேஃபாக தான் இந்த ட்ராகை ஓட்ட போகிறோம். வாங்க நம்ம அட்வென்ச்சர் எடுத்துக்கிட்டு போவோம். ஏன்னா 390 விசஸ் கார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்ஷியல்லாம் எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ஸோ பவர் டிஃப்ரென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ காருக்கும் பைக்குக்கும் வச்சா என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டென்ட். ஸோ நீங்கள் யாரும் இந்த ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் சேனல் கேப் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து பில் பை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் ஒரு இன்ஸ்டா மெடிக்கல செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா எனக்கே ஆர்வமாக இருக்குது. இது வரைக்கும் பைக்குக்கும் தான் கண்டென்ட் போட்டிருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காருக்கும் பைக்குக்கும் கண்டென்ட் போட போகிறேன். எது ஜெயிக்க போகுது, எது டாப் ஸ்பீட் போக போகுதுங்கிறதுலாம் தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வெர்னாவோட தான் போட போகிறோம். பறக்குதுங்க கைஸ். 390 கார்ஸ் டு கேட்ச் வெர்னா கைஸ். முடியாது, கண்டிப்பாக முடியாது. இல்லைங்க, விண்ட்லாஸ்டோட பயங்கரமாக இருக்குது. இல்லைங்க, நம்ம திரும்பி இன்ஷியல்லேருந்து எடுப்போம். விண்ட்லாஸ்டோட போட்டு தாக்குது. இதுக்கு மேலே என்னால் போக முடியல. கைஸ், வெர்னா விசஸ் 390. முன்னாடி தான் விட்டேன், இப்போ விடக்கூடாது. மாட்டிக்கிட்டாருங்க. ஆளை காண பங்கு. இன்ஷியல் கொஞ்சம் கரெக்டாக எடுத்தோம்னா அசால்ட்டா முன்னிட்டு போதுங்க. ஐயோ ஐயோ, ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி கண்டென்ட்டு தரமாக இருக்குங்க. ஓஹோ, வேற மாதிரி இருங்க. ஆனால் 150 ப்ளஸ்லாம் போயிடுச்சுன்னா அது வெறும்னா தரமாக போயிடுதுங்க. எல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். எப்படி ப்ரோ? நினச்சேன். ஐயோ ஐயோ, இந்த பாடு போடுதே. போட்டுட்டேன்.
அண்ட் ஓகே ஃபேமே. ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ரோட் ஃப்ரீயாக இருந்தனால தான் ட்ரை பண்ணோம். அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணி டாடா பேடிக்கல் லவ் யூ ஃபேமே கீப் சப்போர்ட்டிங். ஸோ ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் கைஸ். ஸோ ப்ளீஸ் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெறுநாளாம் போயிருங்க, பேய் மாதிரி போயிடும். 3 பக்கத்தில் கூட வர முடியாது. இன்ஷியல் வேணால் போகலாம், ஒரு 100 to 120 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகலாம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விண்ட் பிளாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக காரில் இருக்காது. பைக்கில் பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் பொட்டன்ஷியல் வந்து பைக்கில் குறையும். ஸோ காரில் வந்து குறையாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார் தான் வின்னர். ஸோ பைக் கிடையாது. ஓகேங்களா? விண்ட் பிளாஸ்ட் இருந்துச்சுன்னா பைக் கண்டிப்பாக போகாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைமு ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா சேஃப்டி முக்கியம். அதனால தான். ஸோ யாரும் ட்ரை பண்ண வேணா. டாடா பேடிக்கல் லவ் யூ ஃபேமே கீப் சப்போர்ட்டிங். அடுத்த சந்திப்போம். பாய்.